இப்போ நீங்க எரிஞ்சு போய் என்னமோ பண்டல் பண்டலா கிடக்கிற மாதிரி பாக்குறீங்களா, இது எல்லாமே பணம் 500 ரூபா கட்டு. எரிஞ்சு போய் கிடக்கிற மொத்த பணத்தோட கணக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் யாரோடது, யாரோட வயிறு, சாரி யாரோட பணம் எரிஞ்சிச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது டெல்லி ஹைகோர்ட்டோட பிரபல ஜட்ஜான ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மாவோட வீடு. போன வாரம் இவரோட வீட்டுல இவர் இல்லாதப்ப இவர் வீடு பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. இவர் வீட்டுல இல்ல, தீப்பிடிச்சிருச்சு. உடனே அவரோட குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா போலீஸுக்கும் ஃபயர் சர்வீஸுக்கும் போன் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த மண்டையில இருந்த கொண்டே மறந்துட்டேன்ற மொமெண்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு, இது தெரியாம போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. ஒரு ரூம்ல பார்த்தா வெறும் பணமா இருக்கு, பாதி எரிஞ்சு பாதி லைட்டா எரியாம. இந்த மொத்த பணம் எவ்வளவு இருக்கும்னு அரசல் புரசலா வந்த நியூஸ் என்னன்னா 100 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கணக்குல வராத பணம் ஒரு வீட்டுல பிடிபட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா அவரை பார்த்தா டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அலகாபாத் நீதிமன்றத்துக்கு. அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஞாபகம் இருக்கா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். ஒரு அண்டர் 18 பொண்ணோட சட்டையை கிழிச்சு மார்பகத்தை பிடிச்சா அது வந்து பாலியல் வன்புணர்வு முயற்சிக்கு கீழே வராதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த கோர்ட் தான் இவர் அப்ப அங்கதான் மாத்தி வச்சிருக்காங்க. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த அலகாபாத் நீதிமன்றத்தில் உள்ள வக்கீல் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வச்ச ஸ்டேட்மெண்ட் தான் தரமான ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஏன்னா அந்த அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியாடா, கெட்டு போனது பூரா இங்க தூக்கி போடுறியா அப்படின்ற மாதிரி. அந்த கேள்வியும் ஒரு வகையில நியாயமா தெரியுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஜட்ஜ்மெண்ட்ல கூட பார்த்திருப்பீங்க. யஸ்வந்த் வர்மா என்ன சொல்றாப்லனா, அந்த பணம் என்னோடதே கிடையாது, எங்க வீட்டுல எரிஞ்சப்ப எந்த பணமும் எடுத்ததா எந்த ஒரு செய்தியும் இல்ல, எரிஞ்ச மாதிரி இருக்கிற வீடியோவும் ஃபேக் அப்படின்றப்ப. ஆனா உச்ச நீதிமன்றம் தான் அறிக்கையோட சேர்த்து இந்த வீடியோவையும் வெளியிட்டு இருக்காங்க.